எம்சியோட மல்டிவர்ஸ் சாகால அன்சால்வ்டா விடப்பட்ட சில விஷயங்களை பத்தி தான் பார்க்கணும். எட்டர்னல்ஸ் மூவி எத்தனை பேர் பாத்தீங்க? எட்டர்னல்ஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல டேன் விட்மேன் ஃபியூச்சர் பிளாக் நைட்டா வரப்போறவரு எபானி பிளேட டச் பண்ண ரெடியா இருப்பாரு. அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்கும், ஆர் யூ ஷூர் யூ ஆர் ரெடி ஃபார் தட் அப்படிங்கறது அந்த வாய்ஸ். அது யாரோடது அப்படின்னா மார்ஷல் அலியோட பிளேட் வாய்ஸ். இதுதான் எம்சியூல பிளேடோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கேமியோ. இந்த ரெண்டு கேரக்டரும் சூப்பர் நேச்சுரல் சைட்ல எம்சியூக்கு ஓபன் பண்ணி இருப்பாங்க. வேம்பயர்ஸ், கர்சர்ஸ், டார்க் மேஜிக், ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்கிற கேரக்டர்ஸ் இது ரெண்டுமே. ஆனா இதுல சேடான விஷயம் என்ன அப்படின்னா பிளேட் மூவி இன்னும் டிலேல தான் இருக்கு. எப்பயோ வர வேண்டிய படம் டிலே போகுது. அது மட்டும் இல்லாம இந்த எட்டர்னல்ஸ் படத்துக்கு அப்புறம் பிளாக் நைட் எங்கேயுமே பார்க்கல. இது ரெண்டுமே ஆர் ரேட்டட் கண்டென்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஆல்ரெடி டெட்பூல் அண்ட் வுல்வரின் எம்சியூல அடல்ட் டோனோட ரிலீஸ் ஆன ஒரு படம் அண்ட் 1 பில்லியனுக்கு மேல அடிச்சது. இதுல இருந்தே ஆர் ரேட்டட் கண்டென்ட்ஸ் எம்சியூல ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பிளேடோ இல்ல பிளாக் நைட்டுக்கும் தனி ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஆர் ரேட்டட்ல தான் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட நானும் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன். மார்வல் ஃபேன்ஸ்மே ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இந்த டார்க் டியோ ரிட்டர்ன் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். தேங்க்யூ.